வணக்கம், நான் உங்கள் நண்பன் சின்னராஜா. த சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் பர்சனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதனுடைய பார்ட் நம்பர் 16. வெற்றிகரமான கிரேட் சேல்ஸ் பர்சன்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரேப்போ நல்லா பில்ட் பண்ணுவாங்க. வாடிக்கையாளர்களுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த ரேப்போ, அந்த ரிலேஷன்ஷிப்பு, அது எப்படி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க? வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாம் தினமும் சந்திக்கிற சாலையோர வியாபாரிகள், அவங்க தெருக்கள்லையும் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ரோட்டோரத்தில் கடைகளாகவும் போட்டிருப்பாங்க. சாதாரண சாலையோர வியாபாரிகள்டிருந்து நம்ம அந்த ரேப்போவை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம கவனிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாலை ஓரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு புன்னகை இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிட்ட பில்ட் பண்ணியிருப்பாங்க. தம்பி, பாப்பா, அம்மா இப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. தங்கச்சி எப்படி இருக்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த ரேப்போ பில்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருசாலாம் நம்ம போய் யாரையும் போய் அப்சர்வ் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லலாம்னா, நான் காய்கறிகள் வாங்குறது, நான் ஊரில் இருக்கிறேன் அப்படின்னா காய்கறிகள் வாங்குறது என்னுடைய வேலை. காய்கறிகள் வாங்க போகும்போது காய்கறிகள் ஒரே காய்கறிகள் நான் ஒரே இடத்துல நான் வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வாங்குறதுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு நான் போவேன். சும்மா 100 கிராம் தான் வாங்க போகிறோம். ஆனால் அங்கே ஏன் அடிக்கடி நான் போகிறேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணும்போது, அந்த அண்ணாச்சி என்ன செய்வார்னா, அண்ணா எப்படி இருக்கீங்க, வணக்கம் அப்படின்னு இப்படி வசுத்துவார். பார்த்துக்கோங்க, சின்ன வியாபாரம் தான் நான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்படி ஒரு கையை இப்படி வசுத்துவார். அப்படியே ஒரு புன்னகையோடு இருப்பார். அப்புறம் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்த்து. அந்த ரேப்போ பில்டிங், அவரோட மனதோடு நம்மளுடைய மனது அங்கே இணையுது. ரேப்போ பில்டிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் டெக்னிக்கலாக, அதாவது மேட்சிங், மிரரிங் அப்படின்னு வார்த்தைகளை எப்படி கவனிக்கிறது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போகிற விஷயம். ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்லலாம்னா, சின்ன புன்னகை, சின்ன தலையசைப்பு, அப்படியே நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிறத வாடிக்கையாளர்கிட்ட அஸ் எ சேல்ஸ் பர்சனாக நாம் அவரை உணர வைக்கிறோமா? யார்கிட்ட நம்ம வாங்குவோம்? நமக்கு பிடிச்சவராக இருக்கணும், அல்லது அவருக்கு நம்ம பிடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கும். ரொம்ப சிம்பிள். அந்த வாடிக்கையாளருக்கு என்னை பிடிச்சிருக்கணும், எனக்கு அந்த வாடிக்கையாளரை பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை நாம் சேல்ஸ்மேன்ஷிப்பில் கொண்டு வர்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய சேல்ஸ்மேன்ஷிப் பிஹேவியரில் எப்படி இருக்குது? நீங்கள் சந்தித்த சேல்ஸ்மேனில், சாதாரணமான சேல்ஸ்மேன், அதாவது சாலையோர வியாபாரிகள், அவங்ககிட்டருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே கமெண்டில் சொல்லுங்கள். மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் சின்னராஜா. பாய்.